ஐயா என்னடே பழத்தை பிச்சு வாயில் வைக்கும்போது ஏன்டா லொய்யோ லொய்யங்கிற? எட்டப்பழம் திங்க கூடாதுன்னு சாங்கியத்துல சொல்லி இருக்குதுல. ஏ என்ன ஆக இந்த ஊர் உலகம் அழிஞ்சு போயிருமா? அழிஞ்சிட்டு போட்டு விடு. என்னை ஒரு பிரசிடண்ட் ஆகிறதுக்கு யோகியது இல்ல. இந்த ஊர் நாசமா போட்டு. எட்டப்பழம் தின்னா 2 குழந்தை பிறந்துரும்ல. பிறந்தவன் பொண்டாடிக்கு தானே பிறகு. பின்னன்றா அந்த காலத்துல எனக்கு ஒரு நாய் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டார்ல. வயசு 60 ஆகி போச்சு. இன்னும் 50 சுத்திட்டு இருக்கிற. எனக்கு போய் 2 பிறகு 3 பிறகும்னா எங்க இருந்து பிறக்க? ஏடா கல்யாணமே பண்ணாம பிள்ளை பத்துக்கு நான் நீ கூப்பிட கடவுளா? மனுஷன்டா சாகித சொல்லிக்கிறாங்களா? ஏடா எவன் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதே கிடையாது. அப்படியே மண்டை மண்டி ஆட்டிட வேண்டியது. அதே குழந்தை பூச்சிக்கிறான் பாரு நெத்தியில கலர் கலரா. ஐயோ சாமி. என்ன சாமி? ஏங்க நல்ல நாள் அதுவுமா சாமியை போய் திட்டிக்கிட்டு வாங்க போலாம் கோயிலுக்கு. ஆட இன்னைக்கு கடை வெட்டுல ஏடா முதல்ல சொல்லிக்கலாம்ல. அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்ல. ஒரு வாய் சோறாவது மிச்சமா இருக்கும்ல. ஏடா நமக்கு போகணுமா? நான் போனாலும் அங்க எல்லாரும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்குவாங்க. ஐயா நாம அங்க போய் தாங்க ஆகணும். அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்க முடியும். அவங்களோட நிம்மதி எல்லாம் கெடுக்க முடியும். நம்ம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கதானே. இப்படி என்னை கிண்டல் பண்ணியாக்கு. நீ என்னை கிண்டல் பண்ண அது எனக்கு புரியல. போய் வண்டி கட்டுவோம். போ.